ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அஜய் விலாக் சேனல். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன். இப்போ அம்மா எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும்னு அம்மா சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சிம்பிளாக செய்யணும்னா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், சின்னதாக மீடியமான சைஸு ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு பட்டை, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 இது, பூண்டு ஒரு 4-5 பல் வச்சுருக்கேன். சிக்கன் 1 கிலோ கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 2 ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக இது தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும், அரைச்சி தாளிக்கிறது. அது போக யூஸ் பண்ணுறது மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு. நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். அது தேவையான அளவு உப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் தான் ஊற்றணும். எனக்கு ஏற்கனவே அடிக்கடி செஞ்சதுனால எனக்கு பழக்கம் இருக்குது எவ்வளோ ஊற்றணுங்க. 4 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இல்லை, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதில் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுருங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிவிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஊற்றிடணும். இது நல்லா வதங்கணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஏற்கனவே எடுத்து வச்ச சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடலாம். கிளறி விட்டுக்கலாம். நல்லா உப்பு நல்லா இறங்கணும். கார மசாலாலாம் இது நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி. சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நான் கொஞ்சம் நல்லா வேக வைப்பேன். நீங்கள் எப்படின்னு தெரியாது, உங்கள் தேவைக்கு பண்ணிக்கோங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். வந்துச்சுன்னா நல்லா கிரேவியாக வரும். சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு.
நல்லா கிரேவியாக நல்லா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு போட்டு சாப்பிட்றோம்னா நல்ல ஒரு கிரேவி வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மஞ்சள் தூள் கரெக்டாக போட்டுங்க, அளவாக போட்டுங்க, நிறைய போட வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.